அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 8 மாசம் தாங்க இருக்குது. 4 முனை போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. இந்த 4 முனை போட்டியில் இருக்கக்கூடிய 4 கட்சிகளுமே அவங்கவுங்க ஒரு ஸ்டைல்ல வந்து இந்த தேர்தலை அணுகுறாங்க. முதல்ல திமுக எடுத்துக்கிட்டோம்னா, அங்க பாரு டெல்லியில மோடி அரசு பயங்கர டேஞ்சர், உங்களை வந்து இத்தனை வருஷமா அவங்க கிட்ட இருந்து நாங்க தான் காப்பாத்திருக்கிறோம், தமிழ்நாட்டுல பாஜக கால் பதிக்காம இருக்கணும் அப்படின்னா ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லி இந்த வடிவேல ஜெயிலுக்குள்ள தள்ளும்போது ஒரு மொட்டையை வந்து ராரா அப்படின்னு கூப்பிடுவானே, அந்த மாதிரி ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. கிட்னி திருட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. அவங்களுடைய அஜெண்டா இதுதான். இந்த முழக்கத்தை எடுத்துட்டு போய் நாங்க மக்களை சந்திக்க போறோம், மோடியை காட்டி ஓட்டு கேட்க போறோம். ரைட்டு. ஏன்னா அது ஏற்கனவே டெஸ்டட் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும் நம்புறாங்க. இந்த பக்கம் அதிமுக பார்த்தோம்னா ஒரே ஃபார்மெட் தான் காலங்காலமா ஆரம்பிச்சதுல இருந்து கடுமையான திமுக எதிர்ப்பு, எங்களுடைய ஒற்றை எதிரி திமுக அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த 4 ஆண்டு கால ஆட்சி ரொம்ப கேவலமா இருக்குது, எல்லா வேலையும் ஏறி போச்சு, அவங்க சொன்ன எந்த விதமான வாக்குறுதிகளையும் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி மக்கள் பாதுகாப்பா இல்ல, சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்றது எல்லாத்தையும் முன்னிறுத்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி இதுதான் அவங்களுடைய ஒற்றை அஜெண்டான்னு சொல்லி அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 3வது போட்டியாளராக தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே தான் எங்களுடைய எதிரி, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்கள தான் டார்கெட் பண்ணி நாங்க கொண்டு போக போறோம், எங்க மத்தியில வந்து எங்களுக்கு பாஜக எதிரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ட்டு அவங்க ஒண்ணு கொண்டு போறாங்க. நாம் தமிழர் கட்சி, ஏன் நான் 4வதா சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, மற்றவங்களை பத்தி எல்லாம் சுருக்கமா பேசிட்டு டீட்டெயிலா பேசுறதுக்காக தான் நான் நாம் தமிழரை 4வதா எடுத்துட்டு வந்தேன். நாம் தமிழர் கட்சி இதுல என்ன மாதிரியான ரூட்டை எடுக்க போறாங்க, எது இவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு அஜெண்டாவாக இந்த தேர்தலுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க செஞ்ச ஒன்னொன்னா ஆரம்பத்துல செய்ய வந்த விஷயங்கள்லாம் செம்மையா பிடிச்சிட்டாங்க. இதுதான் யாராலையும் செய்ய முடியாத, மற்ற கட்சிகள்லாம் தொட அஞ்சுகிற விஷயங்களை மக்களுக்கு க்ளோஸா நெருக்கமா இருந்துட்டு செய்யறாங்க. பக்கா அப்படின்னு நம்ம நினைச்சோம். என்னது, மரத்தில் ஏறி கல் இறக்கிற போராட்டமாகட்டும், ஆடு மாடுகளுக்கான மாநாடா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து நானே ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போவேன் அப்படிங்கிறதாகட்டும், இன்னும் அவங்க லைன் அப்ல நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாமே சூப்பர். இதை மற்றவங்க யாரும் பண்ண முடியாது. நாம் தமிழர் மற்றவங்க என்ன வேணா சொல்லிட்டு என்ன அரசியல் வேணா பண்ணிட்டு போறாங்க, நாங்க எங்க ரூட்ல போயிட்டே இருக்க போறோம், எங்களை நம்பி ஓட்டு போடுறவங்க போட்டோம், தீவிரமா தமிழ் தேசிய கொள்கை அரசியல் இந்த தடவை பேச போறோம், தீவிரமான திராவிட எதிர்ப்பு ஈவிர எதிர்ப்பை பேச போறோம், பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இவங்க இந்த தேர்தலை அணுகுறாங்க. அப்படின்னும் போது சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சுங்க. இந்த நிலையில நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம், செம்மணி புதைகுழி அந்த கொடுமையை கண்டித்து நடந்த அந்த நிகழ்வுல அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு போர் அறிவிப்பு செய்யறாரு. அதாவது இந்த வாட்டி அந்த ரசிகர் கூட்டமா அல்லது கொள்கை கூட்டமா அப்படிங்கிறது தான் போர் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அந்த ஒரு வீடியோ சமூக ஊடகங்கள்ல பயங்கரமா வைரலாக ஆரம்பிக்குது. போரா, தாவேக்கா கூட போரா? ஏங்க, தாவேக்கான்றவங்க யாருங்க? அவங்க நேத்து வந்தவங்க, இன்னும் அவங்க ஒரு தேர்தலை கூட சந்திக்கல, அவங்க ஜஸ்ட் ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட என்னத்தை போய் போர் பண்ணிக்கிட்டு, போர் பண்றதுக்கும் சண்டை போடுறதுக்கும் இங்க திராவிடம் இருக்குது, திமுக இருக்குது, அதுக்கு தான் எதிர்ப்புன்றதும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. விஜய் வந்து இன்னும் அன்டெஸ்டட். விஜய் எதிர்க்கிறதுனால விஜயுடைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு விஜயை பிடிக்காதவங்க இந்த பக்கம் வருவாங்க அப்படின்ற அளவுக்கு அரசியல்ல விஜய்க்கு ஒன்றும் இல்லையே. சினிமால கிடக்கட்டும் 1008 ஃபேன் ஃபைட்டு, அது மேட்டர் இல்லை. இங்க என்ன இருக்குது, திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, அதே போல பாஜக எதிர்ப்பு, இதுதானே பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவரு போர் அப்படிங்கிறதே அறிவிச்சிட்டாருங்க. இப்போ இது 2 விதமான கேள்வி எழுப்பியிருக்குது. இப்போ போர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறது மூலமா என்ன பண்ண போறாங்க நாம் தமிழர்? இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல, வாரங்கள்ல அல்லது அவங்களுடைய நிகழ்வுகள்ல தொடர்ச்சியாக தாவேக்காவை அவங்க அட்டாக் பண்ண போறாங்களா? ஏற்கனவே வந்து சோசியல் மீடியால சேனல்கள் நடத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் வந்து பயங்கரமா தாவேக்காவை அட்டாக் பண்றதை வச்சு செய்யறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இது மேடைகளிலும் தொடர போகுதா? கிட்டத்தட்ட ரஜினி அவர்களே 2018 காலகட்டங்களில் டீல் பண்ண மாதிரி மானத்தமிழனா மராட்டியனா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருந்துச்சு. தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும். அப்ப வந்து நீங்க ஏன் வரீங்கன்னு சொல்லி ரஜினி தேர்தலுக்கு, அதாவது அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு அறிவிச்ச முதல் நாளில் இருந்தே அந்த எதிர்ப்பை கையில் எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் செஞ்சாங்க, ஒர்க் ஆச்சு. ஆனா இப்போ அடுத்து வரக்கூடிய நாம் தமிழர் மேடைகள்ல திமுகவை விமர்சிச்சாலும் அல்லது வந்து மற்ற அரசியல் பேசினாலும் விஜய் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு போர்ஷன், ஒரு எபிசோடு ஒவ்வொரு மேடையிலும் எதிரொலிக்கும். அந்த போர் அப்படிங்கிற அந்த மோடு வந்து அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா இது நாம் தமிழருக்கு தேவையா அல்லது இது சாதகமாக இருக்குமா அப்படின்ற ஒரு பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்குதுங்க. இப்ப நண்பர்கள் கேட்கலாம், ஏன் அறிவிக்க கூடாது? ஏன் வந்து அவங்கள வந்து ஆமையா கொள்கையா அல்லது வந்து ரசிகர் கூட்டமா பாத்திரலாம் அப்படின்ட்டு ஏன் சொல்லக்கூடாதா? சொன்னா என்ன தப்பு அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் தப்பே இல்லைங்க.
தாராளமா அறிவிக்கலாம். ஏன்னா அது அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அப்படி பண்றது மூலமா சில கேள்விகள், சில தொடர்ச்சியான கேள்விகள், அடுக்கடுக்கான கேள்விகள் வரும், சில பார்வைகள் இருக்கும். அதையெல்லாம் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, அண்ட் அதுக்கான பதில் என்ன, ஒருவேளை அது கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து உங்க கமெண்ட்ல கூட நீங்க ஷேர் பண்ணலாம். சில கேள்விகளும் சில பார்வைகள் இருக்கும். முதல்ல சொல்லணும் அப்படின்னா மூகா அவர்களுடைய மரணத்திற்கு ஆறுதல் சொல்வதாக மூகா அவர்களுடைய வீட்டிற்கு செல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு சென்று அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய ஆட்களோடு போய் உட்காந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்து அந்த ஒரு நிகழ்வு மாண்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டாலுமே கூட உடனடியாக அதற்கு ஒரு சில விஷயங்கள் அதுக்கு கூடுதல் தகவலாக இப்ப ஜூனியர் விகடன் ஆகட்டும் இல்ல சவுக்கு சங்கர் ஆகட்டும் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அங்க இதுதான் நடந்திருக்கு, இப்படிதான் விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை அவங்க போட்டிருந்தாங்க. என்னன்னா திமுகவுடன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, விஜய டீல் பண்ற வேலையை, விஜய கடுமையா தாக்குற வேலையை நாம் தமிழர் பார்த்துக்கணும். அதாவது இந்த சண்டையை வந்து அவர் டைலூட் பண்ணணும். பயங்கரமான திமுக திராவிடம் கொள்கை இதுக்கு எதிரான இந்த சண்டை, திமுக ஆட்சியை வந்து வச்சு செஞ்சு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறதை விட டைவர்ட் ஆகி அது செய்யாம இருக்க மாட்டாங்க, செய்வாங்க. ஆனாலுமே விஜயை தாக்கிட்டே இருக்கணும். அப்ப அது மட்டும் தான் நியூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 45 நிமிஷம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாருன்னா திமுகவை திட்டலாம், திமுகவை விமர்சிக்கலாம், இந்த 4 ஆண்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை விமர்சிக்கலாம், கொள்கையை விமர்சிக்கலாம், எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் விஜயை வச்சு ஏதாச்சும் ஒன்று பயங்கரமா தாக்கிட்டாரு அப்படின்னா அன்னைக்கு முழுக்க செய்தியில அந்த போர்ஷன் மட்டும் வர்ற மாதிரி அவங்களே பார்த்துப்பாங்க. அது எல்லா மீடியாவும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு தெரியும். அப்ப முழுக்க முழுக்க இது நாம் தமிழர் வெர்சஸ் தாவேக்கா, நாம் தமிழருக்கு தாவேக்கா தான் எதிரியா பாக்குறாங்க, தாவேக்கா கிட்ட தான் போய் மோதுறாங்க, மல்லு கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நிறுவப்படும். மற்ற எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா நீர்த்து போக செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது நாம் தமிழருக்கு ஓகேவா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இப்போ இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, சீமான் அவர்கள் போய் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்த பிறகு இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்திருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி இவரும் இப்ப போர்னு அறிவிக்கிறது அப்படிங்கிறது அப்ப அந்த செய்தியில வந்தது, அவங்க சொன்னதெல்லாம் அப்ப உண்மைதானா அப்படிங்கிற, ஏன்னா இது வந்து மக்கள் கிட்ட பெரிய அளவுல அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படியான அண்டர்ஸ்டாண்டிங் தானாமா, இப்படியான அண்டர்ஸ்டாண்டிங் தானாமா, விஜயை பாத்துக்கிறது நாம் தமிழருக்கு அந்த டாஸ்க் கொடுத்துட்டாங்களாமா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பரப்பப்பட்டுருச்சு இளைஞர்கள் மத்தியில, எல்லார் மத்தியிலுமே. இப்ப அதை எடுத்து செய்யும் போது அன்னைக்கே சொன்னால பாரு ஆரம்பிச்சிட்டாரு, சரியா போச்சா அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வரதுக்கு அது சரியா இருக்கும், மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, அந்த மாதிரியான கேள்விகள் வந்து எப்படி சமாளிக்க போறாங்கன்னு ஒண்ணு இருக்கும். ரெண்டாவது, தொடர்ச்சியாக விஜயை தாக்கிட்டே இருக்கும்போது ஒரு இயல்பா விஜய்க்கு ஓட்டு போடுற ஐடியாலே இல்லாம விஜய் வராரு வந்துட்டு போட்டோம் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் உட்பட. யாரும் விஜய்க்கு ஓட்டு போட போறது இல்லை. ஆனா அப்படி பாக்குறவங்க வந்து இப்படி செய்யும் போது இந்த பக்கம் தாவேக சம்பந்தமா விஜய் அவர்களோ அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்களோ நாம் தமிழரை சீண்ட போறது இல்லை. விஜய் கண்டிப்பா சொல்லிடுவாப்ல, அதாவது பண்ணாதீங்க, அது தேவையில்லை, நீங்க டைரக்ட் டிஎம்கே மட்டும் டார்கெட் பண்ணுங்கன்ட்டு. அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட மோதனா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மைலேஜா இருக்கும், யார்கிட்ட மோதனா டைம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அவங்க என்ன பேசினாலும் நீங்க கண்டுக்காதீங்க, டைரக்டா நீங்க டிஎம்கே மட்டும் டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சைடு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அவங்க கண்டுக்காம இருக்கும்போது போய் மேல விழுந்து விழுந்து இவங்க வந்து விஜயவே நாம் தமிழர் சீண்டிட்டு இருந்தா அது எப்படி பார்க்கப்படும் மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில அது எப்படி பார்க்கப்படும்? அவரு திமுகவை திட்டுறாரு, அவரு திமுக கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு, இவங்க ஏன் மேல விழுந்து விஜயை திட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்ட்டு அதையும் நீங்க சொல்லுங்க. இல்ல நாங்க திரை கவர்ச்சியை எதிர்க்கிறோம், ஒரு சாதாரண ஒரு திரை கவர்ச்சியை மட்டுமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு மனநிலை, அதனால வந்து நாங்க இதை எதிர்க்கிறோம், ரசிக மனப்பான்மையை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் இன்று கொடுத்தால் ஒரு கேள்வி வரும். அப்புறம் ஏன் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஏன் விசில் போடு பாட்டுக்கு மைக்குன்னு சொல்லி அதில் ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் வரும்போதே விஜய் குறியீடு வச்சிட்டாரு, நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட சொல்றாருன்னு சொல்லி அதை எடுத்து பயங்கரமா நீங்க தானே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டீங்க, மேடைகளில் கூட அதை சொல்லிலாம் ஓட்டு கேட்டாரு சீமான் அவர்கள். அது போக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வராரு அப்படின்னும் போது அவங்க சைட்ல இருந்து அவங்க யாருமே நாம் தமிழர் கூட நாங்கள் சேர போறோம், நாம் தமிழர் கூட நாங்கள் செயல்பட போறோம், செயல்படலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கூட அவங்க சைட்ல இருந்து யாருமே காட்டிக்காம அவங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கும்போது மேல விழுந்து அன்னைக்கு
இவங்கள எப்படி வாலண்டியரா இன்னைக்கு எதிர்ப்புன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு வாலண்டியரா நாங்களாம் ஒன்றா சேர போறோம், யானை ஒரு பக்கம் புலி ஒரு பக்கம், எல்லாம் சேர்ந்து வந்து சீமானனும் புலி விஜய் அவர்களும் சேர்ந்து பயங்கரமான ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க, கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லா ரகசியத்தையும் இப்பயே சொல்ல முடியாது, டைம் வரும்போது பாருங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பாடுபடுத்த போறோம் பாருங்க, என்ன கதி பண்ண போறோம் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க தானங்க எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு தெரியலையா அவர் திரைக்கவர்ச்சி மூலமாக சினிமா அது அந்த 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 ஒரு வளர்ச்சி அந்த ஒரு வெளிச்சம் மூலமாகத்தான் வராருன்னு சொல்லி அப்ப தெரியலையா? அப்பயே அப்ப இருந்தே டே 1ல இருந்தே நீங்க வந்து திரைக்கவர்ச்சி மூலமாக அரசியல் வரதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா தப்பு இல்லை. ஆனா அன்னைக்கு நீங்க அவ்வளவு கொலாவிட்டு இன்னைக்கு என்ன நீங்க மாத்தி பேசுறீங்க? கூட்டணி இல்ல அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே மாத்தி பேசுறீங்களேன்னு ஒரு கேள்வி வரும். இப்ப அதற்கு ஒரு பதில் வந்து நாம் தமிழர் தரப்புல என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நாங்க வந்து முதல் மாநாடு வரைக்கும் நாங்க நம்பணும், தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வருவாருன்னு நாங்க நம்பணும். ஆனா அந்த முதல் மாநாட்டுல பார்க்கும்போது அவரு திராவிடம் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு, கொள்கை தலைவர் ஈவேரான்லாம் சொல்லிட்டாரு. அப்ப இருந்து தான் எங்களுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. நாங்க வந்து அட பாவி, உன்னை நாங்க நம்பணுமே, நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அப்ப இருந்து தான் எங்களுக்குள்ள அந்த எதிர்ப்பு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, இத மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு சப்பக்கட்டு எதுவுமே இல்லை அப்படின்றது தான். ஏன்னா எனக்கே தெரியும், எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வராரு அப்படின்னும் போதே தமிழ் தேசியத்தை நாம் தமிழர் பேசுற மாதிரியோ அல்லது நாம் தமிழர் பேசுற மாதிரி இல்லைனாலும் கூட வெறும் தமிழ் தேசியம் மட்டுமே கொள்கையாக கொண்டு விஜய் வருவாரா? எப்படி வருவாரு? அவர் தான் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவிலேயே நீங்க வந்து காமராஜர், பெரியார் இவர்கள் எல்லாம் பற்றி படிங்க, இந்த தலைவர்கள் எல்லாம் வாசிங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த அடிப்படையில வந்து அவர் திராவிடம் அப்படிங்கறத தொட்டுக்காமையே வந்து தமிழ் தேசியத்துக்கு வருவாருன்னு சொல்லி நம்பினீங்க? அது பச்சை குழந்தை கூட இந்த மாதிரியான காரணங்கள் சொல்ல நம்பாதுங்க. அவர் வந்து உண்மையை சொல்ல போனா கொள்கை தலைவர்கள்னு ஒரு 4 பேர் அவங்க வச்சுட்டு இருந்தாலுமே கூட அது சும்மா ஒரு ஏதாவது சொல்லணுமேன்றதுக்காக சொல்றது தானே தவிர, அவங்க விஜய் அப்படிங்கிற முகம் அந்த பிராண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு எம்ஜிஆர் ஸ்டைல்ல நம்ம கொண்டு போயிடலாம். பெருசா கொள்கையெல்லாம் பேசிட்டு இருக்க வேணாம், கொள்கை சண்டையெல்லாம் யார்ட்டையும் போட வேணாம், நம்ம வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக சண்டை போட்டு எப்படியாச்சும் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஐடியால தான் அவங்க வரப்போறாங்க அப்படின்றதுதான். அப்படின்னும் போது நாங்க அந்த முதல் மாநாட்டுக்கு அப்புறம் தான் அப்படியே விழுத்து எழுந்து ஷாக் ஆகி அதுக்கப்புறம் வந்து அட பாவி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்க்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற இந்த லாஜிக்கும் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது. என்னப்பா நீங்க ரொம்ப போய் அவங்க தான் வேணும் வேணும்னு சொல்லி இப்போ போய் பேசுனீங்க ஒரு காலத்துல, அப்பயும் அவங்க உங்களை கண்டுக்கல, இன்னைக்கு போயிட்டு அடிச்சு பிறக்க அவங்கள வந்து பெரிய எதிரின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்கிறீங்க, அப்பயும் இப்பயும் அவங்க உங்களை கண்டுக்கல, எதுக்கு நீங்களே உங்களை சிறுமைப்படுத்திக்கிறீங்க? உங்க எய்ம் யாரா இருக்கணும்? நீங்க எத்தனை வருஷத்து கட்சி, எத்தனை வருஷமா கட்சி நடத்துறீங்க? உங்க எய்ம் எவ்வளவு பெருசா இருக்கணும்? உங்க எதிரின்றது எவ்வளவு பெருசா இருக்கணும்? இவங்களெல்லாம் எதிரி பட்டியலில் சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கட்டாயமாக வரும். அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்து இன்னொரு கேள்வியும் வரும். தமிழ் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க வேற சூழ்நிலையால சந்தர்ப்பத்தால கூட்டணிகள்லயோ வெவ்வேறு இடங்கள்லயோ அவங்க போய் இருந்தாலுமே கூட அவங்களை விமர்சிக்க வேணாம், நாகரிகமா கடந்து போயிடலாம், நம்முடைய டார்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த திராவிட கட்சிகளும் பிஜேபி காங்கிரஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்த நிலையில இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாண்பு திருமாவர்களுக்கு பொருந்தும், இந்த மாண்பு மற்ற தமிழ் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க வெவ்வேறு கூட்டணியில் பாஜக கூட்டணியிலேயோ திமுக கூட்டணியிலே இருந்தாலுமே அவர்களுக்கெல்லாம் பொருந்தும். அவங்களை யாரும் விமர்சிக்க வேணாம்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு, நாங்க யாருன்னா விமர்சிச்சா கூட உடனே கூப்பிட்டு திட்டுவாரு அப்படின்ற மாதிரிலாம் வழக்கமா சொல்லப்பட்டு வந்த நிலையில ஏப்பா அவங்களாச்சும் போயிட்டு இவ்வளோ தூரம் அரசியல் பண்ணி திமுகவை பலப்படுத்தி வச்சிருக்காங்க, திமுக கூட கூட்டணியில் இருந்திருக்காங்க, இனப்படுகொலை நடக்கும் போதெல்லாம் கூட அவங்க கூட நின்று கூட்டணியில் கும்மி அடிச்சிருக்காங்க, அவங்களுடைய பதவிக்காகவும் அவர்களுடைய தேர்தல் லாபத்துக்காகவும், அவங்கள கூட விமர்சிக்க வேணாம், அவங்கள கூட மாண்போட நடத்தணும் அப்படின்னு சொன்னவர் இங்க வந்து இந்த ஒரு தேர்தலை கூட சந்திக்காம இப்பதான் முயற்சி பண்றோம்னு சொல்லி வராங்க. வரும்போது 1008 சின்ன சின்ன மிஸ்டேக், அவங்க வந்து ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ண தெரியல, மேடையில பேச தெரியல, அவங்க கிட்ட வீக்னஸ் அப்படி இப்படின்னு என்னவோ இருந்துட்டு போட்டோம், அவங்கள ஏன்ப்பா இப்படி டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும்? அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம், இவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். அந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், அந்த கேள்விக்கு என்ன மாதிரியான பதில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது எல்லாமே இருக்குது. அது போக 2026ல உங்களுடைய பிளான் தான் என்ன, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் என்ன, யாருடைய ஓட்டை தான் நீங்க குறி வைக்க போறீங்க? அதாவது நாம் தமிழர்ன்றது ஏற்கனவே 8 விழுக்காட்டுக்கு மேல உறுதி செஞ்சு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சு மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. அப்படின்னும் போது அடுத்த கட்டமா நாம் தமிழர் இதை கொண்டு போறதுக்கு என்ன செய்ய போறாங்க, எந்த எதிர்ப்பு சரியா இருக்கும், எந்த ரூட்ல கொண்டு போற அரசியல் சரியா இருக்கும்? இப்ப திமுக எதிர்ப்பு அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கு, சாலிடா இருக்கு. பாஜக எதிர்ப்பு தீவிரமா எடுத்துட்டு போறான், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கு. விஜய் எதிர்ப்பு அப்படின்னா இங்க என்ன இருக்கு? விஜய் எதிர்ப்பு வாக்குகள் நீங்க என்ன இருக்கு? இல்ல அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் போடுவாங்க, ரஜினி ஃபேன்ஸ் போடுவாங்க, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் போடுவாங்க, சூர்யா ஃபேன்ஸ் போடுவாங்க அப்படின்னா
ஏறுங்க அதுல முக்கால்வாசி பேருக்கு 18 வயசு கூட ஆயிருக்காதுங்க. இந்த சூர்யா ஃபேன்ஸ், சிவகார்த்திகை ஃபேன்ஸ், அவங்க இவங்க அப்படின்றவங்களாம். இது ஒரு ஃபேக்டரே இல்லை. எதிர்ப்பு ஓட்டு வந்து அப்படி மேட்ச் பண்ணி சமநிலைப்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் லாஜிக்கே இல்லை. ரஜினி ஃபேன்ஸ் அவங்க பேசிக்காவே அந்த ரைட் விங் மைண்ட் செட் இருக்கிறவங்க, அவங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி சைடு தான் அவங்க போவாங்க. அண்டு இவங்க அஜித் ஃபேன்ஸு அவங்க என்னதான் சினிமாவில் அடிச்சுக்கிட்டாலுமே கூட பெரும்பாலானவங்க விஜய் அப்படின்னு சொல்லி நண்பர் விஜய் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ படத்திலேயே மாறி மாறி 2 பேரும் வந்து கோட் வேர்டில் பேசிக்கிறாங்கல்ல, நண்பா நண்பின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போடா நம்மளால அரசியலுக்கு போயிருக்காப்புல போட்டு விடுவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ள தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இங்க வெறுமனே விஜயை மேல விழுந்து அட்டாக் பண்றது மூலமாக என்ன லாபம், கடைசியில் அந்த நிகர லாபம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்ல, ஓட்டு வங்கியில என்ன லாபத்தை அது ஏற்படுத்த போகிறது, இல்ல விழிப்புணர்வு பிரச்சாரம் மாதிரி தான் அது இருக்கும். அது வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அப்படின்னா இது விழிப்புணர்வா போக வாய்ப்பு இருக்குதா, அல்லது ஒரு விதமான முகம் சுளிப்பாக போறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, மக்கள் பார்த்துட்டு ஏன் இவங்களை யாரும் கண்டுக்கவே இல்லை, இவங்க ஏன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியா இருக்கும். அந்த மேடையில பேசும்போதே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னா, நம்ம வந்து யாரையாச்சும் போய் இப்படி அடிக்கணும்னு நினைப்போம், பார்த்தா நம்ம சகோதரனா இருப்பான், முதல்ல வந்து இவர்களை பலமாக வைத்திருக்கிற கூட இருக்கிற நம்ம ஆளுகளை தான் முதல்ல வெளுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது இந்த தடவை சமரசமின்றி அது வந்து விஜய் ஆகட்டும், அல்லது வந்து இந்த பக்கம் திருமாவளவன் அவர்களாகட்டும், இல்லை வந்து டாக்டர் ராமதாஸ் ஆகட்டும், அல்லது யாராக வேணாலும் இருக்கட்டும், பாஜக திமுக இவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய, அல்லது பாஜக திமுக அதிமுக காங்கிரஸ் இவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சரிசமமாக வெளுத்து விடுவோம், அதே மாதிரி விஜயையும் தாக்குவோம் இப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போக போறாங்களா. இத்தனை நாள் அவங்க தடுத்து வச்சிருந்த அல்லது தற்காத்து வச்சிருந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றி இனிமேலாம் அதெல்லாம் பாவம் பரிதாபெல்லாம் பார்க்கறதில்ல, எல்லாரையும் ஒரே மாதிரி டீல் பண்ண போறோம் அப்படின்னு கொண்டு போனாங்கன்னா கூட ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும். என்ன நடக்க போகுது, நிறைய கேள்விகள் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.